26வது ஸ்லோகம். பிரம்மணி அவஸ்திதமதிஹி பிரம்மண்யவஸ்திதமதேர் பகவதி ஆத்மசம்ஸ்ரயே. பிரம்மண்யவஸ்திதமதேர் பகவத்யாத்மசம்ஸ்ரயே நிவೃತ್ತ ஜீவாபத்தித்வாத் நிவೃತ್ತ ஜீவாபத்தித்வாத் க்ஷீணக்லேஷா ஆப்த நிர்வൃதிஹி பிரம்மண்யவஸ்திதமதேர் பகவத்யாத்மசம்ஸ்ரயே நிவೃತ್ತ ஜீவாபத்தித்வாத் க்ஷீணக்லேஷாப்த நிர்வൃதி. பகவதி பிரம்மணி ஆறு குணங்கள் இருக்கிற பகவான் பரபிரம்மத்துல திருட புத்தி இருக்கிறவளாயிட்டு தேவஹூதி. பகவானில லயிச்சிருக்கிற தேவஹூதி. அவஸ்திதமதிஹி திருட புத்தி இருக்கிறவளான தேவஹூதி. ஆத்ம சம்ஸ்ரயே எல்லா உயிரினங்களிலையும் ஜீவாத்மாவாயிட்டிருக்கிற அந்த பரபிரம்மத்தில திருட புத்தி இருக்கிறவளாயிட்டு தேவஹூதி. ஆப்த நிர்வൃதிஹி நிவೃத்த ஜீவாபத்தித்வாத். ஜீவபாவம் அப்படிங்கிறது இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனாக்கும் நான் அப்படிங்கிற போதம், தேக அபிமான அவஸ்தை அப்படிங்கிறது அது இல்லாதக்கி ஆகிற அவஸ்தையில தேவஹூதி இருக்கா. கிளேஷம் க்ஷீணம் எல்லா விதமான கஷ்டங்களும் இல்லாம எடுத்துப்போ. கிளேஷம் துரிதமெல்லாம் க்ஷீணம் இல்லாம எடுத்து நமக்குள்ள இருக்கிற ஷட்விகாரங்களால இருக்கிற பலவிதமான தொந்தரவுகள் இருக்கு. சரீரபோதம், சரீரவுமாய் சம்பந்தப்பட்ட என்னோடது அப்படிங்கிற போதம், எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஆசக்தி, ஆசிச்சது கிடைக்கிறதுக்கு தடசமாயிட்டு இருக்கிறவாகிட்ட துவேஷம், அப்படி இல்லைன்னா கிடைச்ச விஷயங்கள் நஷ்டப்பட்டானா அதுல உண்டாகிற சங்கடம், இப்படி நமக்கான விஷயங்கள் நிறைய நிறைய இப்படி நிறைய ரீசன்ஸ் நமக்குள்ளையாக்கும் இருக்கு. அஜ்ஞான காரணமாக்கும் இந்த ஷட்விகாரங்கள். ஷட்விகாரங்கள் அஜ்ஞானம் இல்லாத ஆன அந்த சமயத்துல ஷட்விகாரங்களும் இல்லாம ஆயிடுத்து. ஆப்த நிர்வൃதிஹி, ஆப்தா அப்படின்னா பிராபிக்கிறது, பிராப்தம். ஆப்த நிர்வൃதிஹி சாட்டிஸ்பாக்சன் உள்ளவள் ஆயிட்டு இருந்தா தேவஹூதி. சந்தோஷ அனுபூதி மட்டும்தான் இப்ப இருக்கு தேவஹூதிக்கு. இந்த சாட்டிஸ்பாக்சன் உண்டாகிறதுக்காக்கும் நம்ம நாமபாராயணங்களும் புராண பாராயணங்களும் எல்லாம் நடத்துறோம், கோவிலுக்கு போறோம், பூஜை பண்ணுறோம், நாமம் ஜபிக்கிறோம், சத் சங்கத்துல கூடி சேருறோம். மனசுல இருக்கிற அழுக்குகளாயிருக்கிற ராகத்வேஷங்களாயிருக்கிற அந்த 6 விகாரங்களை, ஷட் விகாரங்களை இல்லாம பண்றதுக்கும், ரஜோகுண தமோ குணங்களிலேந்து சத்குணத்துக்கு நம்மளோட மனசை உயர்த்துறதுக்குமாக்கும் நம்ம இப்படி பகவானை ரொம்ப ரொம்ப டீப்பா இட்டு கூப்பிடுறோம். இப்ப தேவஹூதிக்கு
பகவான்ல பக்தி உண்டாயி பகவானை கூப்பிட்டு அந்த ஒரு நிலைமை வந்துடுத்து. இப்ப துக்கம் அப்படிங்கிறது இல்லை, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு தேவஹூதிக்கு. 27வது ஸ்லோகம். நித்ய ஆரூட சமாதித்வாத் பராவிருத்த குணப்ரமா ந சஸ்மார ததாத்மானம் சொப்னே திருஷ்டம் இவ உத்திதாக. நித்யாரூட சமாதித்வாத் பராவிருத்த குணப்ரமா ந சஸ்மார ததாத்மானம் சொப்னே திருஷ்டமிவோத்திதா. நித்யா எப்பவும் ஆரூட சமாதித்வாது சமாதி அவஸ்தையில திருடமாயிட்டு உரைச்சிருக்கிற அந்த தேவஹூதி, அந்த கரண சுத்தி வந்த அவஸ்தையில இருக்கிற தேவஹூதி, சுகதுக்கங்கள் ஈக்குவலா இருக்கிற அவஸ்தையில இருக்கிற தேவஹூதி, என்ன நடந்தாலும் ஒருபோல இருக்கிற மனசோடு கூடின அவஸ்தையில இருக்கிற தேவஹூதி, சஞ்சலப்படாத மனசு, சித்தவருத்திகள் ஆக்டிவேட் ஆகாத அவஸ்தையில இருக்கா. மாயைக்கு தேவஹூதியோட மனச அசைக்க முடியலை. சமாதி அவஸ்தையில மனசால உயர்ந்த ஸ்தானத்தில இருக்கிற தேவஹூதி பராவிருத்த குணப்ரமா, திரிகுணங்களால இருக்கிற சத்குண ரஜோகுண தமோ குணங்களால இருக்கிற சங்கடங்கள், மாயா குணங்கள் அப்படிங்கிறது தேவஹூதிக்கு இல்லை. திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளாயிட்டு தேவஹூதி இப்ப இருக்கா. அதனாலேயே குண வைஷ்யமங்களும் இல்லை, குண பிரமங்கள் எல்லாம் இல்லாத அவஸ்தையில இருக்கா. உத்திதகா தூக்கத்திலேந்து எந்திருந்த ஒருத்தர் சொப்னே திருஷ்டம் இவா, சொப்னத்துல பார்த்ததெல்லாம் பிரமமாயிருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. தது அந்த ஆத்மானம் சரீரத்துக்கிட்ட சஸ்மாரா ந, ஸ்மரணை அப்படிங்கிறதே இல்லை இப்போ தேவஹூதிக்கு, சரீர போதம் இல்லை. தேகம் ந சஸ்மாரா, சரீரத்துக்கிட்ட அட்டாச்மெண்ட் இல்லை. நான் தேகமாக்கும் அப்படிங்கிற போதம் இல்லை. சரீரத்தை ந சஸ்மாரா, ஸ்மரிக்கவே இல்லை. சொப்னாவஸ்தையிலேருந்து தூங்கி எந்திருந்து சொப்னாவஸ்தையிலேருந்து உணர்ந்தவன மாதிரி நான் ஒரு சரீரமாக்கும் அப்படிங்கிற சிந்தைய மறந்து போயிட்டா தேவஹூதி. 28வது ஸ்லோகம். தது தேஹா பரதஹா போஷஹா அபி அக்ருஷஹா ச ஆத்ய சம்பவாத் பபௌ மலைஹி அவச்சன்னஹா சதூமஹா இவ பாவகஹா தத்தேஹ பரத போஷோப்யக்ருஷச்சாத்ய சம்பவாத் பபௌ மலைரவச்சன்ன சதூம இவ பாவக. ரொம்ப ரொம்ப சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து அனுபவிச்ச அந்த தேவஹூதி இப்ப எப்படி இருக்கா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நம்மளெல்லாம் நம்ம உடம்ப நன்னா கவனிப்போம், நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், சுகந்த லேபனங்கள் எல்லாம் பூசிப்போம், பவுடர் போட்டுப்போம், பொட்டுட்டுப்போம், அழகு சாமகிரிகள் எல்லாம் உபயோகிப்போம், நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு டிப்டாப்பா நடப்போம். இந்த தேவஹூதியும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப விரக்தி பாவம் வந்துடுத்து. இந்த அழியக்கூடின பொருள்களுக்கிட்ட இருக்கிற ஆசைகள் எல்லாம் போயிடுத்து. வெளுத்த தலைமுடிய கருப்பாக்கிண்டு யௌவனத்தை தோண வச்சுண்டு
നമ്മളെല്ലാം നടப்போம். ஆனா தேவஹூதிக்கு சரீரபோதம் இல்லாததினால தலைமுடி வெளுத்ததொന്നും கேர் பண்ணிக்கலை. தேவஹூதி என்ன செஞ்சா அப்படிங்கிறது இங்க பார்க்கிறோம். தேவஹூதியோடு சரீரத்தை பராமரிக்க வேண்டினது தேவஹூதியாக்கும் அப்படிங்கிற போதம் தேவஹூதிக்கு இல்லாம போயிடுத்து. பகவானை சேவிக்கிறதுக்காயிட்டு அந்த நதியில இறங்கி முங்கி குளிச்சு எந்திருந்து வருவாள். அம்படத்தை வஸ்திரத்தை கூட துவச்சுக்க மாட்டா, சரீரத்தை கூட தேய்ச்சுக்க மாட்டா. ஆடம்பர வஸ்திரதாரணமும் இல்லை. என்ன சுசுரூஷிக்கிறதுக்கு ஆருமே இனி வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தாசிமாரே எல்லாம் சொல்லி அனுப்பிட்டா. தேவஹூதி கணவராக்குமானா சந்நியாசத்துக்கு வனத்துக்கு போயிட்டார். புத்திரனாக்குமானா தத்துவ உபதேசங்கள் எல்லாம் தந்துட்டு நான் போயிட்டு வரேன் அம்மான்னு போயிட்டார். இப்ப தன்னந்தனியா இருக்கிற எனக்கு இனி ஆரும் வேண்டாம், எல்லாரும் வைக்குங்கோ. ശരീര പോഷണத்துக்காയിട്ട് നന്നാ ചമച്ചൊന്നും ചാപ്പിടലേ. തത് ദേവഹൂതിയോട് ദേഹ ശരീരം പരതഹ പോഷഹ അഭി ദേവിയോട് ദാസിമാർകളാല് ശുശ്രൂഷിക്കപ്പെട വേണ്ടിനതായിരുന്നത്. ഇരുന്നിട്ട് കൂടിയും தேவஹூதி இப்போது எந்த தாசிமாரையும் தனக்காக வச்சுக்கலை. பணிவிடை பண்றதுக்கு இனி எனக்கு யாரும் வேண்டான்னு அத்தனை பேரையும் அனுப்பி விட்டுட்டா. சமயத்துல தேவஹூதியோட வஸ்திரத்தை மாத்தி கொடுக்கறதும் குளிப்பிக்கிறதும் அலங்காரம் பண்றதும் எல்லாம் இந்த தாசிமாராயிருந்தா. அவளோட டியூட்டியா இருந்தது. இப்ப அவளெல்லாம் சொல்லி அனுப்பி விட்டாச்சு. சாப்பிட அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறதும் அவளா இருந்தது. இப்ப அவளൊന്നും ഇല്ലാത്തതിനാல தேவஹூதி തോന്നിന പോലെ ജീവിച്ചാന്ന് വെച്ചാൽ പശിച്ചാനാ ஏதோ ഒന്ന് கொஞ்சம் காயோ பழங்களோ எடுத்து இப்படி சாப்பிடுவாள். அவ்வளவுதான். ஜீவன் கிடக்கணுமே சரீரத்துல பகவானை கூப்பிடுறதுக்கு, அதுக்கு வேண்டி மட்டும். தேவஹூதி தேவிக்கு இப்போ எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லை. விரக்தி பாவம் பரிபூர்ணமாயிட்டு வந்தாச்சு. ஆதி அசம்பவாது ஆத்ய சம்பவாது. ஆத்ய சம்பவாது அதை நம்ம பிரிச்சு சொல்லர்த்த ஆதி அசம்பவாது. ஆதி அப்படிங்கிறது கவலைகள், பலவிதமான கவலைகள். பலவிதமான கவலைகளாக்கும் பலவிதமான மன கஷ்டங்களை உண்டாக்குறது. ஆனா தேவஹூதிக்கு இப்போது மனசுல எந்த விதமான ஆதியும் இல்லை. கபில உபதேசத்துக்கு அப்புறம் ஆதி அசம்பவாது ஆத்ய சம்பவாது. எந்த விதமான ஆங்ஸைட்டியும் இல்லை, வரிஸ் இல்லை. கிருஷம் சொன்னா ஸ்லிம் ஒல்லியா இருக்கிறது. அக்ருஷம் அப்படின்னா ஒல்லி இல்லாம இருக்கிற சரீரம். கவலைகள் இல்லாததினாலேயே தேவியோடு உடம்பு ஒல்லியாகவும் இல்லை. அக்ருஷம் சா மெலியாம இருக்கு தேவியோடு சரீரம். சாப்பிடாம இருந்துட்டு கூட ശരീരത്തെ ഗവനിക്കൊന്നുമില്ലേ ദേവി. ഇരുന്നാ കൂടെയും മെലിഞ്ചു പോകലേ. മലൈഹി അഴുക്കുകളാല് അവച്ചന്നഹ ദേവഹൂതിയോട് ശരീര സൗന്ദര്യം മറയ്ക്കപ്പെട്ടത്, അഴുക്ക് മൂടപ്പെട്ടത് ശരീരം. സധൂമഹ പുകയോട് കൂടിന പാവകഹ ഇവ അഗ്നിയ മാതിരി.
புகையோடு கூடின அக்னிய மாதிரி பபவ் தேவி இப்படி ஜொலிச்சு நின்னா. ஹோமகுண்டத்துல அக்னி எப்படி புகையால மறைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இப்போ தேவஹூதி. 14வது ஸ்லோகத்துல நம்ம தேவஹூதியோட சரீரம் கிருஷம் ரொம்ப மெலிஞ்சதாயிட்டாக்கும் பார்த்தோம். காரணம் அந்த டைம்ல தேவஹூதி ரொம்ப துக்கிச்சுட்டாக்குமே இருந்தா. அதுக்கப்புறமா வாக்கும் பகவானில ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு இப்ப துக்கமில்லாத அவஸ்தை வந்து சேர்ந்ததுனால தேவியோட சரீரம் அகிருஷம் போஷிப்புள்ளதாயிட்டு தெரிந்தது. நேரத்துக்கு சாப்பிடலைன்னா கூடியும் கவலை அப்படிங்கிறது இல்லாம போயிட்டு. கவலை அப்படிங்கிறது இல்லாம போன சரீரத்துக்கு போஷிப்பும் உண்டாச்சு. அப்படி இருக்கிற தேவி புகையோடு கூடின அக்னிய மாதிரி ஜொலிச்சு நின்னா. ஹோமகுண்டத்துல அக்னி எப்படி ஆக்குமோ புகையால மறைக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி தேவியோட சரீரம் அழுக்குகளால மறைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் தேவியோட தேஜஸுக்கு குறவே இல்லை, ஜொலிச்சு நின்னா தேவி. 29வது ஸ்லோகம். ஸ்வ அங்கம் தபோயோகமயம் முக்தகேஷம் கத அம்பரம் தெய்வகுப்தம் ந புபுதே வாசுதேவ பிரவிஷ்டதீஹி. ஸ்வாங்கம் தபோயோகமயம் முக்தகேஷம் கதாம்பரம் தெய்வகுப்தம் ந புபுதே வாசுதேவ பிரவிஷ்டதீஹி. ஸ்வ அங்கம் தேவஹூதி சொந்தம் சரீரத்தை வாசுதேவ பிரவிஷ்டதீஹி ந புபுதே. வாசுதேவனாய் இருக்கிற பரமாத்மாவில திருடமான உரச்ச புத்தியோடு கூடின அந்த அவஸ்தையில தேவஹூதி சொந்தம் சரீரத்தை சம்பந்திச்ச எந்த விதமான ஒரு போதமும் தேவஹூதிக்கு இருக்கலை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற தத்துவத்தை தெரிஞ்சின்ற தேவஹூதி எல்லா சரீரத்திலையும் பகவான் ஜீவாத்மாவாயிட்டு பிரகாசிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சின்ற தேவஹூதி தனக்குள்ள இருக்கிற ஜீவனும் இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லா சரீரங்களில இருக்கிற ஜீவனும் பரம்பொருளும் ஒன்னாக்கும் அப்படின்னு தெரிஞ்ச தேவஹூதிக்கு தன்னோட சரீரம் அப்படிங்கிற போதம் துவைத பாவம் உண்டாகலை. அத்வைத பாவத்துல இருந்தா தேவஹூதி. தபோயோகமயம் தபசாலையும் யோக அபியாசத்தாலையும் பகவானில லயிச்ச மனசோடு கூடின தேவஹூதி. முக்தகேஷம் தலைமுடி கெட்டி வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பு கூட இல்லாததுனால தலைமுடிய அழிச்சு போட்டு இருக்கிற தேவஹூதி. முக்தம்னா விடுதலை, முக்தகேஷம் அப்படின்னா கெட்டி போடாத தலைமுடி. கதாம் அம்பரம் சரீரத்திலேருந்து வஸ்திரம் அவுந்து விழறது கூடியும் தெரியாத அவஸ்தையில தேவஹூதி. தெய்வகுப்தம் பிராராப்த கர்மங்கள் முடியற வரைக்கும் இந்த சரீரம் அழியாம நிற்கும். அதனாலேயே பிராராப்த கர்மத்தால மட்டும் நசிக்காதக்கு ஜொலிச்சு நிற்கிற அந்த தேவஹூதியோட சரீரம் சொந்தம் சரீரத்தை குறிச்சு வாசுதேவன்ல புத்தி உரைச்ச தேவஹூதிக்கு எந்த விதமான போதமும் இல்லாத அவஸ்தையிலையாக்கும் இப்போ நம்ம தேவஹூதிய பார்க்கிறோம். ശരിക്കും ഒരു അവധൂത വേഷത്തിലാക്കും ഇപ്പോ ദേവഹൂതി. 30வது ശ്ലോകം. ഏവം സാ കപില ഉക്തേന മാർഗേണ അചിരതഃ പരം ആത്മാനം ബ്രഹ്മനിർവാണം ഭഗവന്തം അവാപഹ. ഏവം സാ കപിലോക്തേന മാർഗേണാചിരതഃ പരം ആത്മാനം ബ്രഹ്മനിർവാണം ഭഗവന്തമവാപഹ. ஏவம் இப்படி
சா அவள் அந்த தேவஹூதி கபில உக்தேன மார்கேனா கபிலதேவன் உபதேசிச்சு கொடுத்த பக்தி மார்க்கம் வழி தேவஹூதி அப்படிங்கிற கபிலதேவனோட அம்மை கர்தமனோட பத்னி அச்சிரதா கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கி பரம் ஆத்மானம் பகவந்தம் பரம்பொருளும் 6 பகங்கள் இருக்கிற பகவானுமாயிருக்கிற நிர்வாணம் பிரம்மா சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாயிருக்கிற அந்த பிரம்மபதத்தை அவாபகா பிராபிச்சா. தேவஹூதியோடு ஜீவன் முக்த அவஸ்தைய ஆக்கும் நம்ம பார்க்கிறோம். மோட்சபதத்தை பிராபிச்சா தேவஹூதி. தேவஹூதியோடு பாக்கியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறத எடுத்து காட்டுற அந்த ஆச்சரியக்குறியாக்கும் இங்க ஹா அப்படின்னு மைத்ரேயர் விதுரர்கிட்ட அந்த ஆச்சரியத்தை எடுத்து சொல்றார். அதனால ஆச்சரிய ஸ்வரமா இருக்கிற ஹா அப்படிங்கிற அந்த சொல்ல உதிர்க்கிறார் வாயிலேந்து மைத்ரேயர் விதுரர்கிட்ட.